ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இந்த விலாக் மண்டே எடுத்தது தான். மண்டே அயோத்தியில் பூஜைன்றதுனால எல்லார் வீட்டுக்குமே அக்ஷதை கொடுத்து சாயங்காலமாக விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க. அந்த பூஜை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வீட்டில் சிம்பிளாக இப்படி தான் பூஜை பண்ணேன். நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்கன்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அவங்க கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அதில் இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறமா அக்ஷதை ரெண்டுமே வச்சு கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட ராமர் ஃபோட்டோ எதுவும் இல்லாததுனால நான் அந்த கோயிலோட இதுவே வச்சு நான் வந்து அன்றைக்கி பூஜை பண்ணிக்கினேன். பூஜை பார்த்திங்கன்னா நம்மளோட திருப்திக்கு தான். அப்படின்னா இப்படி தான் பண்ணணும், இத்தினி விளக்கு தான் ஏற்றணும், இந்த பூ தான் வைக்கணுன்றது கிடையாது. கடவுளுக்கு இந்த பிரசாதம் பிடிக்கும், இந்த பூ பிடிக்கும்ன்றதை வந்து அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பூஜைக்கு வந்து அவங்கவுங்க வீட்டு முறை இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இப்படி தான் பூஜை பண்ணணுன்ற ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஏன்னா அவங்க வீட்டு பழக்கத்தை படி நாம் செஞ்சுக்கிறது நல்லது. அதே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூஜைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபைக்கு தான் நம்ம வந்து பண்ணுறது. நான் இப்படி ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருந்த பூ எல்லாத்தையுமே வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் நெய் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அதனால நான் வந்து நெய் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த அக்ஷதை கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா சாயங்காலமாக வாசப்படியில் 5 விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க. அதனால பூஜை ரூம்லேயும் நம்ம 5 விளக்கேற்றலான்ட்டு நான் வந்து அந்த விளக்குமே ரெடி பண்ணியிருந்தேன். சாமிக்கு எவ்வளோ பூ வச்சாலும் நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதில் ஒரு திருப்தி. அதனால் வீட்டில் இருந்த பூலேயே அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கினேன். இப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாமம் போட்ட விளக்குமே எடுத்து வச்சுட்டேன். பெருமாள் விளக்குன்னு சொல்லுவோம். ராமருக்கு அந்த விளக்குமே எடுத்து வச்சுட்டு அதில் நெய் விளக்கு ஏற்றலான்றதுனால ரெடி பண்ணி வச்சேன். அதே மாதிரி நம்ம வெத்தலை தீபம் ஏற்றுறதும் ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து வெத்தலை தீபத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே வெத்தலை தீபம் ஏற்றும் போது காம்பை வந்து கிள்ளிட்டு தான் நம்ம ஏற்றணும். ஏன்னா தரித்திர லக்ஷ்மி வந்து காம்போட பகுதியிலே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிக்கோங்க. 5 விளக்கேற்றுறதுக்கும் விளக்கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே ஸ்டீலில் ஏற்றக்கூடாது. அதை தவிர நம்ம வெள்ளி, செம்பு, இந்த மாதிரி பித்தளை, அகல் விளக்கு இது எல்லாமே நம்ம விளக்கேற்றுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த விளக்கு தான் ரெடி பண்ணி விளக்கு ஏற்றிக்க போகிறேன். 5 விளக்குமே ரெடி பண்ணிட்டேன். உள்ளே ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் வாசப்படிக்கு போயிட்டு வாசலில் வந்து அலங்காரம் பண்ணின்னு நான் வந்து வாசப்படியிலேருந்து விளக்கேற்றின்னு வந்தேன். பெருமாள் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றிக்கினேன். அதுக்கப்புறமா இந்த விளக்கில் வந்து நான் சாமி எண்ணெய் ஊற்றி அதில் 2 திரி போட்டு இப்படி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கினேன். விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்குக்கும் இப்படி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கினேன். கோயிலேருந்து வந்து அக்ஷதியை ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நம்ம பசங்க வரைக்குமே நாம் இதை வந்து சேர்த்து வச்சோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக போகிறோம், அந்த வேலை நடக்கணும்னா நம்ம இந்த அக்ஷதியை தலை மேலே எடுத்து
ஆசீர்வாதம் பண்ணின்னு நம்ம வந்து போனோன்னா கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஐதீகம். ராமரோட பாதத்துலேருந்து கொண்டு வந்த அக்ஷதைன்னா சும்மாவா, அந்த அளவுக்கு அந்த அக்ஷதைக்கு பவர் இருக்கும். அதோடு நான் என்ன பண்ணேன்னா வீட்லேயும் செஞ்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். ஏன்னா அது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்படி ரெடி பண்ணிவிட்டு அந்த அக்ஷதியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கினேன். வச்சுட்டு இது எல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா பார்க்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியெல்லாம் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகவே மனசு இருக்காது. அங்கேயே கொஞ்ச நேரம் பார்த்துன்னு இருக்கலாம் போல் இருக்கும். அதே அந்த பூக்கே ஒரு இதுதான், பூ அலங்காரம் பண்ணிட்டா இன்னுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசலை அலங்காரம் பண்ணலான்ட்டு வெளில வந்துட்டேன். வாசப்படிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் தான் நம்ம குலதெய்வம். வாசம் இருக்கிறதுனால எப்போவுமே வாசப்படியை நம்ம இப்படி மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நான் வந்து இப்படி வாசப்படியை கோலம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கினேன். நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் கோலம் போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா உருளியும் டெக்கரேட் பண்ணிவிட்டு வாசப்படியில் 5 விளக்கு ஏற்றுறதுக்குமே ரெடி பண்ணிட்டேன். வாசப்படியில் அகல் விளக்கு வச்சு தான் வந்து அலங்காரம் பண்ணிக்கினேன். இப்படி வாசப்படியிலையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசப்படியில் இருந்து தீபம் ஏற்றி தூப தீப ஆரத்தி காட்டி வீட்டில் வந்து நான் பூஜை பண்ணேன். பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலமாக ராமர் கோயிலுக்கு போகலான்ட்டு தான் நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்து தொட்டு என்னால் கோயிலுக்கு மட்டும் போக முடியல. நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். வாசப்படியை இப்படி தான் வந்து அலங்காரம் பண்ணேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்ட பிறகு பாருங்கள், பார்க்கவே மங்களகரமாக இருக்குது இல்லையா? எப்போவுமே நம்ம ஒரு சின்ன வேலை தான், அதை செஞ்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயும் இந்த பூஜை வேலைங்கெல்லாம் பண்ணிட்டோன்னா வீடே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்போது வெளில எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இப்போ உள்ளே வந்து இப்போ எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு புள்ளியார் பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம புள்ளியாரை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா புள்ளியார் எடுத்து வச்சு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தூப தீப ஆரத்தி காட்டினேன். தீபத்தை எப்போவுமே வந்து டைரெக்டாக மேட்ச் பாக்ஸ்லேருந்து ஏற்றாமல் இப்படி ஒரு ஏக ஆரத்தி வச்சு ஏற்றிக்கோங்க. நீங்கள் ஏக ஆரத்தி இல்லைன்னா ஊதுபத்தியால் கூட ஏற்றிக்கலாம். ஆனால் மேட்ச் பாக்ஸ்லேருந்து மட்டும் ஏற்றவே கூடாது. அதே மாதிரி தீபம் ஏற்றும் போது எப்போவுமே தீபம் ஜோதி பரபிரம்ம சொரிப்பின்யை நமஹான்னு சொல்லி ஏற்றலாம். விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தூப தீப ஆரத்தி காட்டி நான் வந்து பூஜையை பண்ணேன். நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணேன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.